ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டேன். அந்த ஹேர் கிளிப்பில் வந்து நான் ஒரு ஃப்ளவர் மாரி பண்ணேன். அந்த ஒரு ஐடியா ஸ்டோன் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த இதுலேருந்து ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிட்டேன், ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன். அதுக்கப்புறம் அந்த ட்ராப் ஸ்டோன் இருக்கும்ல, அதுலேருந்து ஒரு 5 ஸ்டோன் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நான் வந்து ஒரு டார்க் பிங்க் ஷேடு தான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன ஷேடு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு டார்க் பிங்க் ஷேடு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபெவிகம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். உங்கள்கிட்ட என்ன க்ளூ இருக்கோ நீங்கள் அதை என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு க்ளூ ஆட் பண்ணிக்கிட்டேன் நடுவில். அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நடுவில் வச்சுட்டு அந்த ஒயிட் ஸ்டோனை நடுவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ளவர் மாரி பண்ணலான்னு தான் நினச்சேன் அந்த ட்ராப் ஸ்டோனில். ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது அந்த ட்ராப் ஸ்டோனும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அந்த கிளிப்போடு அந்த இந்த சைடுமே கொஞ்சம் குட்டியாக இருந்ததுனால நான் வந்து ஒரு ஹாஃப் ஃப்ளவர் மாரி பண்ணிட்டேன். அதை சுற்றிலும் ஓட்டிட்டேன் நல்லா. அது கொஞ்ச நேரம் நல்லா காய விட்டோன்னே அது கரெக்டாக செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச கலரில் என்ன கலரில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ்லாம் போட முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுறேங்க. See you later. டாட்டா, பை பாய்.